ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிறந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கான முதல் அடித்தளம், தையலோட முதல் அடித்தளத்தை தான் நம்ம வந்து கற்றுக்கிட்ட. ஏற்கனவே வந்து முன்பகுதி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பின்பகுதி எப்படி வெட்டுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு டிராயிங் எப்படி வரையணும் அப்படி தான். டிராயிங் வரைஞ்சிட்டு துணியில் எப்படி கட் பண்ணுறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சதுரம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து முன்பகுதி நீங்கள் தைச்சிருப்பீங்க. முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முன்பகுதியை விட பின்பகுதிக்கு வந்து அகலம் 1.5 இன்ச்சு வந்து கூட வரும். பின்பகுதிக்கு முன்பகுதியில் முன்கழுத்தை விட பின்பகுதியில் கழுத்து வந்து அகலம் வந்து கம்மியாக வரும். 1 இன்ச்சு கம்மியாக, 1.5 இன்ச்சு கம்மியாக வரும். அதே மாதிரி ஷோல்டர் எல்லாமே வந்து அதே அளவு தான். 1.5 இன்ச்சு கழுத்தகலம், ஷோல்டர் வந்து 2.5, ஆம்கோல் வந்து 4.5, உயரம் வந்து அதே அளவு தான், 11 + 2 தான். பின்பகுதிக்கு 1.5 இன்ச்சு எதுக்கு நம்ம விடுறோம் அப்படின்னா, பின்பகுதி ஓப்பன் வரும் இல்லையா, அதை மடித்து தைக்கிறதுக்கு துணி வேணும் இல்லையா, அதுக்கான அளவு தான் அந்த 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு தான் நம்ம வந்து பின்பகுதி கழுத்து அகலத்தையே எடுக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு எடுக்கணும், அது கழிஞ்சு ஆம்கோல் அளவு எடுக்கணும். இவ்வளோ தாங்க. நம்ம துணியில் எப்படி அடையாளப்படுத்தணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம ரெண்டாவது வந்து துணியில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கட்டிங் அண்டு பேக் கட்டிங்கும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்டில் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வச்சு நான் பேக்கில் வந்து என்ன வித்தியாசங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏற்கனவே வந்து நம்ம வந்து முன்பகுதி கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எடுத்த அளவுலேருந்து. இப்போ வந்து பின்பகுதி எப்படி இருக்குங்கிறத காட்டிடுவேன். இப்போ வந்து பேப்பர் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, போட்டிருக்கேன். இந்த அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருவோம். இந்த கழுத்து அகலம் மட்டும் நம்ம கழுத்து உயரம் மட்டும் 2 இன்ச்சு தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்கோல் எல்லாமே வந்து அதே அளவு தான், அதே அளவு தான். இதில் மாறுறது வந்து பின்கழுத்தோட உயரமும் எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு விடுறோம். இது மட்டும்தான் பின்பகுதிக்கும் முன்பகுதிக்குள்ள வித்தியாசம். பாக்கி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உள்ள வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவை பார்த்துட்டு அது கழிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ட்ரெஸ்ஸோட முழு அமைப்பு வரும். பகுதியாக பார்த்தா உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இனி ஒரு விஷயம், நம்ம கட் பண்ணையில் துணியில் இப்போ கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வச்சு பார்க்குறதுக்காக தான் பின்னும் முன்னும் பகுதி சும்மா வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டியிருக்கேன். ஆனால் நம்ம அளவெடுக்கையில் எப்போவுமே 1.5 இன்ச்சு ஃபஸ்ட் நம்ம விட்டுறோம். அதுக்கடுத்து 1.5 இன்ச்சு கழுத்தகலம், அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் 2.5 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 4.5 இன்ச்சு. எல்லாமே நம்ம வந்து வரைஞ்சி தான் வெட்டணும். ஆஷ் போட்டு வெட்டாதீங்க. வெட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு புரியாமல் போயிடும். எப்போவுமே நம்ம அளவெடுத்து வெட்டினோம் அப்படின்னா இது நல்ல முறையில் புரியும். இதுதான் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸோட அடித்தளமே. இந்த அடித்தளம் வந்து தெளிவாக இருந்தால் நம்ம எந்த ட்ரெஸ்னாலும் எப்படினாலும் வடிவமைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ட்ரெஸ்ஸோடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.